அதை போற போக்கில் என்ன சொல்றான் வந்து இந்த பிஸ்மி, விஜய் அவர்களுடைய நீ தான் கப்பு கிடைக்காது தகர டப்பா தான் கிடைக்கும்னு சொல்லிட்டல. அரைக்குறையா பேசக்கூடாது சார். இது யார் உங்களுக்கு சொன்னது சார்? இவை நான் நீ யாரும் கேட்கறேன். உண்மை பேசணும்ல, வா அரசியல் வந்து பேச முடியுமோனல. இப்போ நாங்கள் பேசுறோம்ல, தப்புன்னா தப்புன்னு சொல்றோம்ல, இங்க பேசலாம் பார்க்கலாம். ஒரு 2 லட்சம் பேர் பார்க்குற மாதிரி பண்ணிடறானுங்களா சார்? இந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தரன் ஒருத்தன் பிஸ்மின்னு ஒருத்தன், இன்னொருத்தன் உட்காந்து இருப்பான் அந்த ஸ்விக்கியில் சாப்பாடு சப்ளை பண்ணுற மாதிரி இருப்பான். அவர் த்ரீஷாவுக்கு தனியாக வீடு வாங்கி கொடுத்த நீ பார்த்த த்ரீஷா ஆஃபீஸில் நீ தான் போய் சாட்சி கையெழுத்து போட்டேன். என்ன நாயே, சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு 2 பேர் சார். அஜித்துக்கு பிறகு தன்னை அடையாளப்படுத்திக்கிறது விஜய் ஆண்டனி. குடும்பத்தை கெடுக்கூடாது, தனித்தனியா வாழறாங்கன்றான். முதல்ல நீங்க பொண்டாட்டி கூட வாழறீங்களா? முதல்ல நீங்க இந்தியன் தாத்தா மட்டும் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்தா நம்ம வந்து கேட்டா தப்பிச்சு ஓடிடணும். அவர் நம்மளை கொல்லுவாருல்ல, நாம அவளை கொல்ற மாதிரி ஆயிடும். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஜெயகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். சமீபத்தில் அந்தரன் கூட நடிகர் அஜித்தை பயங்கரமா விமர்சனம் பண்ணி அவங்க ரசிகர்லாம் ரவுண்டு கட்டினதுக்கு அப்புறம் கதறி அழுது பேட்டி கொடுக்குறாரு. அதுதான் சார் உண்மையை பேசினேன் சார். இவை நான் நீ யாரும் கேட்கறேன். உண்மை பேசணும்ல, வா அரசியல் வந்து பேச முடியுமோனல. இப்போ நாங்கள் பேசுறோம்ல, தப்புன்னா தப்புன்னு சொல்றோம்ல, இங்க பேசலாம் பார்க்கலாம். நீ பேச பார்க்கலாம். இதெல்லாம் தப்பு சார். இப்போ விஜய் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர பாருங்க. விஜய் மாநாட்டுக்கு இடம் பார்க்குறாங்க. மாநாட்டுக்கு இடம் பார்க்கறதுல வந்து பார்த்தா இவங்க திட்டமிட்ட இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தா இடம் கிடைக்கல. 61 ஏக்கர் இடம் எதிர்பார்க்குறாங்க. 61 ஏக்கருக்கான இடம் கிடைக்கல. கிடைச்சதுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நடத்துறதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. நடத்துறதுல சில சதுப்பு நிலம் இருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே கொம்பு ஊன்றதுல வந்து பிரச்சனை ஆகுது. அதுக்குன்னா வந்து ஏன்னா மழைக்காலம், செப்டம்பர் இறுதி வந்து மழைக்காலம். இப்படி நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு. அதை வந்து அந்த இடத்த வந்து நீங்க அவைல் பண்றதுலையும் சிக்கல்கள் இருக்கு. இது எதுவுமே தெரியாம என்ன நடக்குதுன்னு தெரியாம ஆளுங்கட்சி வந்து விஜயோட மாநாட்டுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இடமே இன்னும் கிடைக்கிறடா, அதுக்கப்புறம் தான் நான் அனுமதி எல்லாம் வாங்க முடியும். இடமே இவங்களுக்கு சூஸ் பண்ற இடம் கிடைக்கல. அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் பாலிடிக்ஸ் இருக்கும், பல விதமான பாலிடிக்ஸ் இருக்கும் சார். ஒரு இடத்த நீங்க வந்து ஒரு பொது இடத்துல நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி இருக்கு. ரெண்டாவது கேட்டால் மாநாடு வைக்கும் போது அங்கே எங்கே கார் வந்து பார்க்கிங் எங்கே பண்ண முடியும், எங்கே வந்து சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும், எங்கே தங்குவாங்க, காட்டில் கொண்டு போய் வச்சிட முடியாது. இருக்கு 200 ஏக்கர் கூட இருக்கு. வந்திருக்கவங்க தங்கணும்ல, ஹோட்டலில் கூட தங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குல்ல, பார்க்கிங் பண்ணுறது இடம் வேணும்ல, பாதுகாப்பு தரத்துக்கு வந்து போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒத்துக்கணும். எவ்வளோ இருக்கு சார். அதை போகிற போக்கில் என்ன சொல்கிறான் வந்து இந்த பிஸ்மி, விஜய் அவர்களுடைய நீ தான் கப்பு கிடைக்காது தகர டப்பா தான் கிடைக்கும்னு சொல்லிட்டல. என்ன சொல்லுங்கடா, விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு வந்து அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளணும், மாநாட்டுக்கே அனுமதி தராமல் தடுக்கிறதுன்றது அவர் வந்து இது வந்து அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எம்ஜிஆருக்கு பண்ண மாதிரி நீங்கள் வந்து எம்ஜிஆரை தடுத்து நிறுத்துற மாதிரி நீங்கள் இவரை தடுத்து நிறுத்தீங்க. இது எதுக்குன்ற நான் அவர் ஏதாவது சொன்னாரா? சிண்டு முடிச்சு விடுற வேலை. ஆளுங்கட்சி ஒரு விஷயம் நல்லா பண்ணி சார், இது போன்ற ஒரு நிகழ்வுக்கெல்லாம் வந்து ஆளுங்கட்சி தரப்புல வந்து சில அனுமதிகள் வாங்குறதுல அதுக்கான வேலைகளை அவங்க செய்வாங்க. முதல்ல இடமே சூஸ் ஆகல, இடம் சூஸ் பண்ண பிறகுதான் வந்து நீங்க வந்து அனுமதி கேட்க முடியும். அதுக்கப்புறம் அனுமதி கொடுக்குறாங்க என்று தெரிய வரும். தனியார் இடங்களையும் கேட்குறாங்க, அரசு சம்பந்தப்பட்ட இடங்களையும் பார்க்குறாங்க. அது வந்து எந்த இடம் பொருந்தலன்றது தான் உண்மை. இதுக்கு நடுவில் எதுவுமே அரைய குறையமா தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னு கேட்டால் திமுக அரசு வந்து ஆளுங்கட்சி வந்து இவருக்கு இடர்பாடு தருது, ஒரு தடை ஏற்படுத்துது, அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. அரைக்குறையா பேசக்கூடாது சார். இது யார் உங்களுக்கு சொன்னது? எதுக்குன்னா ஒரு தாக்கீது ஏதாவது வந்திருக்கும், எங்கன்னா வந்திருக்கும் சார். இப்படி நீங்க சொல்லுங்க, இப்படி கொஞ்சம் முட்டி விடுங்க. எங்க இருந்தாலும் எங்க வேணாலும் கையை இப்படி காசு வாங்குறவங்க எப்படி வேணாலும் வாங்குறவங்க தானே சார். எதுக்கு நாங்கள் உனக்கு இதை யார் சொன்னது? இன்னும் இடமே சூஸ் பண்ண முடியல. ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடம் கொடுக்கறதுல சிக்கல்னா நீங்க வெளிப்படையா பேசணும். அதை இந்த இடத்தை கேட்டு இந்த அமைச்சர் நெருக்கடி கொடுத்தாங்க. ஏற்கனவே KN நேருக்கு அவருக்கே பிரச்சனை, சவுக்கு சங்கர் விஷயத்துல உள்கட்சியில பிரச்சனை, அவங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு என்ன சினிமாவே நீங்க அறகுறையா தான் பேசுறீங்க.
அரைக்குறையா பேச வர போறாரு, கால் குறையா தான் பேசுறீங்க. அப்புறம் அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மாநாட்டை வந்து திமுக தடுக்குது. எதுக்குன்ற நான் இந்த நீங்க கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க, இதுதான் பிரச்சனைன்றத சொல்லுங்க. அரையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு வந்து திமுக அரசு இப்படி வந்து செய்யணும். நீ ஏற்கனவே அவருக்கு வந்து தகர டப்பா கிடைக்குன்னு சொன்னால் தானே, நீ 4 மாசம் முன்னாடி தகர டப்பா கிடைக்கும் சொல்லிட்டு இப்போ வந்து விஜய்க்கு ஆதரவா பேசுற, ஆதரவா நீ பேசுற, ஆதரவா பேசல, சிண்டு முடிச்சு விடுறது. இவங்க பண்ற வேலையே அதுதான். இவனு சோறு கிடையாது சார் இவங்களுக்கு. சினிமா விமர்சனம் பண்ணி சினிமாவை கெடுத்து நாசமாகிறது இவனுக்கு தான். நல்லா இது ஒரு எப்படி பார்த்தாலும் இவங்க வந்து பூஸ்ட் பண்ணி ஒரு 2 லட்சம் பேர் பார்க்குற மாதிரி பண்ணிடுறானுங்களா சார். சராசரியாக ஒரு 1 லட்சம் பேர் பார்க்குற மாதிரி 3 பேரும் உட்காரானுங்கல்ல. இது இந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தரன் ஒருத்தன், பிஸ்மின் ஒருத்தன், இன்னொருத்தன் உட்காந்துருப்பான் அந்த ஸ்விக்கியில் சாப்பாடு சப்ளை பண்ணுற மாதிரி இருப்பான். சரிங்களா, அப்படிதான் இருப்பான். பார்க்க சொல்கிறேன், தோட்டம் சொல்ல, நம்ம குறையா சொல்ல, அந்த மாதிரி இருப்பான். இந்த 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னன்னு கேட்டா, என்னமோ இவங்க சினிமாவே இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரியும், பல இயக்குநர்களை இவங்க தான் உருவாக்கின மாதிரியும், தயாரிப்பாளர்களை இவங்க தான் தேர்வு செஞ்சு கொடுக்குற மாதிரியும், நடிகர்களே இவங்க தான் உருவாக்கின மாதிரியும், மழை பிடிக்காத மனிதன்ல வந்து விஜய் ஆண்டனி நடிக்காம வேற யாரும் நடிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றான். யாரு நீயே சொல்லு, நீதான் சொல்றா, யார் நடிச்சா நல்லா இருக்கும்? இப்போ புரியுதுல, ஒன்றும் சார் இதெல்லாம் விஜய்க்கு வந்து கப்புலாம் கிடைக்காது, தகர டப்பா தான் கிடைக்கும். எவ்வளவு நக்கல் தெரியுமா உனக்கு? நான் கேட்கறேன், அவன் பிஸ்மியா இருக்கட்டும், அவனா இருக்கட்டும், நான் கேட்கறேன், நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, வேற ஏதாவது ஒரு கதையை சொன்னா கூட எடுத்து விடுறானுங்க சார். இல்லாத கதையெல்லாம் எடுத்து விடுறானுங்க. இல்லாத கதைன்னு கேட்டனா, அவரு திரிஷாவுக்கு தனியா வீடு வாங்கி கொடுத்த, நீ பார்த்த திரிஷா நீ தான் போய் சாட்சி கைது போட்ட என்ன நாயே சொல்றான் சார். அவன் திரிஷாவுக்கு வந்து விஜய் வந்து வீடு வாங்கி கொடுத்தாரு. நீங்க வேற ஒன்று போகலாம், தப்பே கிடையாது. ரொம்ப ரேரா சொல்லக்கூடிய வார்த்தை இவங்கெல்லாம். அதை சார் நாய் கோச்சு இவங்கெல்லாம் நாயன்னு சொன்னா தெரியுமா? முதல்ல நாயை விட கேவலமா இல்ல சார் போய்க்கிறானுங்க. நீ பாத்தியா? குடும்பத்தை கெடுக்கூடாது, தனித்தனியா வாழறாங்கன்றான். முதல்ல நீங்க பொண்டாட்டி கூட வாழறீங்களா? முதல்ல நீங்க அது ஒரு பிரச்சனை இருக்கு சார். இது ஏஆர் ரஹ்மான் தங்கச்சி கூட அதை எடுத்தா எவ்வளவு பிஸ்மியை நம்ம ஒரே பஸ்மி ஆக்கிட முடியும். இன்னும் பல கதை இருக்கு. அது என்ன கதை சார்? இருக்கு, லிமிட்டா இருந்ததுன்ற. நான் ஒரு நடிகரை வந்து நீங்க டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க சார். நீங்க இந்த படத்துல இவர் நடிச்சா நல்லா இல்ல, அவர் நடிச்சா நல்லா இல்ல, சோலோவா வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் தான், பின்னணி இல்லாம, எந்த பின்னணியும் இல்லாம, யார் பேக்ரவுண்ட் எந்த அட்வைசரும் எதுவுமே இல்லாம பிச்சைக்காரன் ஒரு படம் ஒட்டுமொத்தமா எல்லாரும் திரும்பி பாத்தீங்கல்ல. யார்? விஜய் ஆண்டனின்றது. அவர் தானே அடையாளப்படுத்திக்கிட்டார். அவரை யாராவது அடையாளப்படுத்தினாங்களா சொல்லுங்க? சினிமால எனக்கு தெரிஞ்சு 2 பேர் சார். அஜித்துக்கு பிறகு தன்னை அடையாளப்படுத்திக்கிறது விஜய் ஆண்டனி. அவரே அடையாளப்படுத்திக்கிறார். அஜித்துக்காவது வந்து ஏதாவது பினான்சியலா பேக்ரவுண்ட் இருந்திருக்கலாம், இவருக்கு அது கூட கிடையாது. விஜய் ஆண்டனிக்கு இன்னைக்கும் போராடுறாருல. அதெல்லாம் போற போக்கில் வந்து நீ விளக்கமா நீ சொன்னீங்க கூட பரவாயில்ல. எந்த காட்சியில் அவர் சரியா நடிக்கல. மழை பிடிக்காத மனிதன்ல விஜய் ஆண்டனி நடிக்காம வேற யாரும் நடிச்சிருந்தா படம் போயிருக்கு. இன்னும் சினிமா மேத மாதிரி பேசுறான். தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நீங்க எடுத்து பேசுறீங்களா? இவர் வீடு வாங்கி கொடுத்தாரு, அவர் வீடு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு, வீடு தானே வாங்கி கொடுத்தாரு. உங்களை பேசணும் எவ்வளவு பேசலாம் தெரியுமா? நம்ம ஏஆர் ரஹ்மானை வந்து நம்ம இன்சல்ட் பண்ண முடியாது இந்த கழுதைங்களுக்காகலாம். ஏன்னா மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து ஏஆர் ரஹ்மான். சரிங்களா? அவரை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணக்கூடிய சூழல் வருது இல்லை. முதல்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பாருங்களா. முதல்ல ஏதோ வந்து உட்காருங்க, ஒரு 50,000 வியூஸ் வருது ஏதோன்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசுங்களா நீங்க? ஒருத்தர் தூக்குறது, ஒருத்தர் இறக்குறது, ஏதோ 50,000 பேர் பார்க்குறான் சார் போட்ட உடனே என்ன செய்யறது கேட்டா, இவரு அப்படியே சினிமாவுக்கே ஆலோசனை சொல்ற அளவுக்கு வந்துட்டானுங்க. அதான் சொன்னா பாருங்க, அந்த பிஸ்மி விஜய் மில்டன் வந்து தலைவா வணக்கம் சொன்னாராம். அதை சொல்றான் பெருமையா, அதை பெருமையா சொல்றான் அந்த வலைபேச்சுல. விஜய் மில்டன் வந்து கார் விட்டு தலைவா வணக்கம் தலைவா அப்படின்னு சொன்னாரு. எவ்வளவு அல்பமா இருக்காங்க. ஒரு மனுஷன் வணக்கம் சொன்னதை கூட பெருமையா சொல்றான். நான் சொல்லல, விஜய் மில்டன் எனக்கு சொல்றான். என்னன்னு? தலைவா வணக்கம் தலைவான்னா அதை சொல்றான். இதெல்லாம் ஒரு இதா சார். கங்குவா ட்ரெய்லர் பாத்தீங்களா சார்? நடிகர் சூர்யா நடித்த கங்குவா பார்த்தோம் சார். படம் வரும் சார், நல்லா இருக்கு சார். படம் வரட்டும், நல்லா இருக்கு சார்.
பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க ரசனையை பொறுத்து தான் பாடல்கள், அப்படிங்களா? அது ஹிட் ஆனாலும் ஹிட் ஆகலாம். பாடல்கள் சில நேரங்களில் வந்து முதல்ல ஆரம்பத்தில் ஹிட் ஆகாது சார், அப்புறம் கேட்க கேட்க வந்து சொல்லுவாங்க தெரியுங்களா, பார்க்க பார்க்க பிடிக்கும்வாங்கள்ல, அந்த மாதிரி தான் கேட்க கேட்க பிடிக்கும். படம் வந்து பிரம்மாண்டமாக தெரியும் சார். அதனால் வரட்டும், படம் வரட்டும். இல்லை, எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, நேற்று வந்து ஈவினிங் வந்து கோட் பட ட்ரெய்லர்கள் அனௌன்ஸ் வர்றதா இருந்தால் அது கல்பாத்தி அர்ச்சனா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து மதியான டைம்லேயே வந்து கங்குவா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுனால இவங்க வந்து இந்த அப்டேட் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க, 2 நாளைக்கு தள்ளி வச்சுட்டாங்க. இது சோசியல் மீடியாவில் விஜய் பண்ணி சூர்யா பண்ண அடிச்சுக்கிட்டாங்க மாற்றி. அப்படிலாம் கிடையாது சார். அவங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து தள்ளி போட்டதுக்கு ஏதோ காரணம் சார். இன்னும் நான் சொல்கிறேன், இந்த கோட் படம் வந்து இருக்கிற பலவிதமான பேச்சுகள் ஓடிட்டு இருக்குது. முதல்ல ஆடியோ லான்ச் வந்து இருக்குன்னாங்க, அப்புறம் இல்லைன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து மாநாட்டுக்கு முன்னாடினாங்க, பின்னாடினாங்க. இப்படி வந்து விஜயை சுற்றி என்ன சொன்னாங்க, பெரிய அளவுக்கு பேச்சுக்கள் ஓடிட்டுருக்கு. இந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்படி நீங்கள் எடுத்துங்களேன் பாசிட்டிவாக கேட்டினா, இப்போ தான் வந்து ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்குறாங்க. இந்த சூழ்நிலை நம்ம வந்து பண்ண வேணாம். ஏன்னா அது கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்டார்னும் போது விஜய் வந்து பெரிய ஸ்டாரு, அந்த மாதிரி வந்து ஒரு இந்த நேரத்தில் நம்ம விட வேணாம். ஒரு நாகரிகம், இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, பரஸ்பரம் நாகரிகம் சார் இதெல்லாம். சரி, அவங்க விட்டாங்கப்பா, நம்ம கொஞ்சம் தள்ளி விடுவோம். இப்போ நம்ம பைக்கில் போகிறோம் சார், நீங்கள் எவ்வளோ நாள் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா தெரியல. நான் பைக்கில் போகலாம் சரி, காரில் போனாலும் சரி, சில நேரங்களில் வந்து முந்துவாங்கல்ல, எதிர்க்க வருவாங்கல்ல, நான் பிரேக் அடிச்சு நீங்கள் போங்கன்றுவேன். ஏன் சில நேரத்தில் ரோடு இது நல்ல பழக்கம் சார். இது எனக்கு ரொம்ப என்ன சொன்னேன், எனக்கு டிரைவிங் கற்றுக் கொடுத்த வாத்தியார் சொல்லி கொடுத்தது. எனக்கு விட்டு கொடுத்து போகுது. நீ நல்லவனாக இருந்தீங்கன்னா நீ எங்கே ப்ரூவ் பண்ண சொன்னால் சாலையை வந்து கடப்பாங்க. சில நேரங்களில் ஒரு வேகமாக கடக்கலாம், அல்லது வந்து கடக்கிறதுக்காக நிற்பாங்க. அப்போ நீ பிரேக் அடித்து அவங்கள நீ அனுப்புனீன்னா நீ நல்ல டிரைவர். அவங்க வரதுக்கு முன்னாடி நீ போயின்னு நினச்சாலோ, அது வாகனமாக கூட இருக்கட்டும், ஒருத்தன் வரவன் வந்து அவன் கிராஸ் பண்ணி அவனை கடந்து போகணும்னு நினைக்கிறான்னா அவனை விட்டுரு, நிறுத்தி கூட நீ அவனை போக சொல்லு. அப்போ தான் நீ வந்து இது வந்து டிரைவிங்கில் மட்டும் கிடையாது, வாழ்க்கைக்கே இது உதவும். அவன் முந்தணும்னு நினைக்கிறான்னா விட்டுரு. அவன் ஆரம்பிச்சுட்டே பின்னாடியே துரத்துறான்னா அவனுக்கு வழி விடாமல் பண்ணாத, ஓர ஒதுக்கி விட்டுரு. அவன் ஏன்னா அவன் பல பிரச்சனை வரலாம், அவன் ஏதோ ஒரு அவசர தேவைக்கு கூட போகலாம். அவன் ஹார்ன் அடிக்கிறானா வழி விட்டு அவனை போக சொல்லிடு. ஒருத்தன் கிராஸ் பண்ணுறானா பிரேக் அடித்து அவனை கிராஸ் பண்ண விடு. ஆனால் அந்த முந்தனும் அந்த போட்டியாக வந்து பண்ணாது. அது மாதிரி தான் இதெல்லாம் அப்படி ஒரு நல்ல நடவடிக்கை சார். இது குட் ஹேபிட்னுவாங்கள்ல, இதுதான் அவங்க வந்து விடுறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம விட்டு போட்டியாக வேணாம். இது ஒதுங்கி போகிறத வச்சு நீங்கள் முடிவு பண்ணுறோம், ஐயோ பயந்துட்டாங்க, இதெல்லாம் வந்து ஒரு கீழ்த்தரமானது. விட்டுருணுன்ற நான் ஒரு ஸ்டேஜ் இருக்குது எல்லாத்துக்கும். எதுக்கு தான் சண்டை போடணும்னு ஒன்று கணக்கு இருக்குது. என்னை கேட்டால் ஒரு பீரியடில் வந்து இப்போ இதே விஜயோட அஜித்தோட படம் நேருக்கு நேர் மோதலையா, இல்லை கடந்த காலத்தில் வந்து கமல் படமும் ரஜினி படமும் மோதலையா, எம்ஜிஆர் படமும் சிவாஜி படமும் வந்து வரலையா? ஆரோக்கியமான போட்டி சார் இது. இந்த விஷயத்தில் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கமர்ஷியல் வந்து ரொம்ப சினிமா வந்து பயங்கரமான வந்து ட்ரையான சூழ்நிலை இருக்குது. இப்போ போட்டி போகிற சூழ்நிலையே கிடையாது. இந்தியன் 2 ஊழ்ந்த பிறகு இன்னும் பயங்கர பீதியில் இருக்காங்க எல்லாருமே. உண்மை இது. தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவே பீதியில் இருக்குது, பயத்தில் இருக்குது. ஏன்னா பெரிய டைரக்டர் சங்கர், பெரிய உலக நாயகன், இவங்க 2 பேரும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் நேற்று கூட தெரியாதனமாக அந்த டிவியில் ஏதோ நேற்று 2 நாள் முன்னாடி இந்த நெட்ஃப்ளிக்ஸில் போட்டிருந்தாங்க. ஆமாம், ஓடிடியில் பார்த்துருந்தாங்க. வீட்டில் பார்த்தேன். இப்போ நமக்கு இந்த செகண்ட் பார்ட்டு நான் பார்க்கல, ஃபஸ்ட் பார்ட்டோட எழுந்து வந்துட்டேன். நமக்கு பொறுமை இல்லை செகண்ட் பார்ட்டு பார்க்குறதுக்கு, வந்துட்டேன். அப்புறம் சரி, நம்ம நெகட்டிவாக விமர்சனம் பண்ண தேவையில்லை, ஆனால் இந்தியன் தாத்தாவை நம்மளே கொண்டுடலான்னு தோணுச்சு செகண்ட் பார்ட்டு பார்க்கும்போது. நிஜமாக பயங்கரமாக ட்ரோல் ஆகுது சார். இல்லை, நிஜமாக சொல்கிறேன். இந்தியன் தாத்தா மட்டும் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்தால் நம்ம வந்து கேட்டால் தப்பிச்சு ஓடிடணும். அவர் நம்மளை கொல்லுவாருன்னு, நாம அவளை கொல்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ மோசமான வந்து ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு வகையில் முட்டாள் நினச்சிட்டாங்களா என்ன. எல்லாமே இருக்குது சார். மேக்கப் சரியில்லை இந்தியன் 2ல். எனக்கு கடைசியாக ஒன்றே சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் அந்த இந்தியன் தாத்தாக்கு மேக்கப் வந்து நல்ல மேக்கப் போட்டுடலாம் சார். பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. பாவமாக இருந்தா இல்லையா? அது என்னமோ வந்து அப்படியே பூசி மைதா மாவை வந்து இந்த கோதுமை மாவை வந்து பூசி விட்டா மாதிரி இருந்தா இல்லையா? அது கூட நல்ல ஸ்டாண்டர்டான ஆசீர்வாதம்னு சொல்லியிருக்கு. இந்த கோதுமை இருக்குது,
அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. ஏதோ வந்து ரேஷனில் தமிழ்நாடு இந்த நம்ம நுகர்பொருள் வாணிப கழகம் இருக்குல்ல, ரேஷன் கடை, அங்கே கொடுப்பாங்க கோதுமை. அந்த கோதுமையை க்ளீன் பண்ணாமல் கொண்டு வந்து அரைச்சி அதை கலக்கி மூஞ்சில் தடவுனா மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு மேக்கப்பே சொல்கிறேன். அதனால் எனக்கு வந்து விமர்சனம், எதிர்மறை விமர்சனம் பண்ணுற நோக்கம் இல்லை. ஃபஸ்ட்டு அடிப்படையானது அந்த அந்த ஹீரோவுடைய மேக்கப்பே சரியில்லைன்ற, கமலோடைய மேக்கப்பே சரி கிடையாது. இந்த வயசான தாத்தாவை காட்டுன்றதுக்காக நீ இப்படியா பண்ணுவீங்க ஒரேடியா? ரேஷன் கடை கோதுமை வந்து அரைச்சி அதை போட்டு தண்ணியில் போட்டு கலக்கி அடிச்சு அப்பி விட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால கதையிலேருந்து எல்லாமே, ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே அவுட்டு சார். படம் டோட்டலாகவே வந்து பாவமாக இருந்துச்சு. இதில் 5 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இறந்து போகிறவங்கலாம் பார்க்கும்போது ஒரு அனுதாபம் வருது. என்னமோ ஆயிடுச்சு அது படம். ஏன்னா ஒரு 5 பேர், மாரிமுத்து, விவேக் வந்து மனோபலா, இவங்கெல்லாம் இல்லை. நன்றி. நன்றி சார்.